அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் 2 பெண் பிள்ளைகள் நம்முடைய மதரசாக்களில் ஆரம்பத்திலிருந்து ஓதி, அந்த பிள்ளைகள் தினசரியாக மதரசாவுக்கு வந்து ஆர்வத்தோடு ஓதி தங்களுடைய குர்ஆனை இன்னைக்கு நிறைவு செய்ய இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக மனிதன் தம்முடைய பிள்ளைகள் உலக ரீதியான கல்வியில் மேம்பட வேண்டும் என்றும் உயர்ந்திருக்க வேண்டும் என்றும் அதிகமான படிப்பு படித்து நல்ல சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் நிறைய பேருக்கு இருக்கும். எனவே மனிதர்கள் தங்களுக்கு இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகள் பேருடன் புகழுடன் கல்வியுடனும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அல்லாஹ் நமக்கு எப்படி இந்த உலகத்தில் அதிகமான புகழுடன் சங்கையுடன் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ, அதே போல் மார்க்க ரீதியான விஷயத்திலும் நம் அந்த அளவுக்கு சங்கையாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும். காரணம், இந்த உலகத்தில் நமக்கு எவ்வளவுதான் படித்தாலும் எவ்வளவுதான் காசு பணங்கள் வந்தாலும் அந்த காசு பணங்களும் படிப்புகளும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மௌத்தானதற்கு பின்னால் முழுமையாக அழிந்துவிடும். அந்த காசு பணங்களை வைத்துக் கொண்டும் நம் மறுமைக்கு போக முடியாது. இந்த உலகத்தில் படித்த கல்விகளை வைத்துக் கொண்டும் உலகத்தில நம் மறுமைக்கு போக முடியாது. எனவே ஒரு மனிதன் உலக கல்வியில் மேம்பட்டதை விரும்புவதை விட மறுமைக்கு தன்னுடைய பிள்ளைகள் குர்ஆனை நல்ல முறையில் ஓதி முடித்தார்கள் என்பதை பெருமையாக நினைக்க வேண்டும். காரணம், அவர்கள் நாம் இறந்ததற்கு பின்னாலும் நமக்காக ஓதுகின்ற ஒரு பிள்ளையை வீட்டு சென்றிருக்கிறோம் என்பதை நினைத்து நம் சந்தோஷம் அடைய வேண்டும். காரணம், ஒரு மனிதன் இறந்ததற்கு பின்னால் எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தோடு முடிந்து போகும் 3 விஷயத்தை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிலே ஒன்று விஷயம், நமக்காக துஆ செய்கின்ற பிள்ளைகளை, சாலிஹான பிள்ளைகளை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் மறுமைக்கு பின்னாலும் நன்மையை பெறுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பெருமை ஊட்டக்கூடிய விஷயங்களாக இருந்து வருகிறது. அந்த வரிசையில் நம்முடைய மதரசாவில் பயின்று இத்தனை நாளாக வந்து முயற்சி செய்து தினசரியாக வந்து செய்த முயற்சியின் விளைவு இந்த 2 பிள்ளைகளும் குர்ஆனை முடிக்க இருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் முதலாவது அமர்வாக இந்த பிள்ளைகள் குர்ஆனை முடிக்கின்ற அமர்வாக இருக்கின்ற அடிப்படையில் முதலாவதாக ஆயிஷா சித்திகா அவர்கள் குர்ஆனை கடைசி 3 சூறாக்களை ஓதி முடிப்பார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر نفاسات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم. இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக ஆலியா பர்வீன் அவர்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم
قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر وسواس الخناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم. அல்ஹம்துலில்லாஹ், இரண்டு பிள்ளைகளும் நல்ல முறையில் ஓதி முடித்தார்கள். அதற்கு அடுத்தபடி